அனைவருக்கும் வணக்கம். ஸ்வரக்குட்டி என்ற இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கோவர்தனம் சின்ன வயசுலேயே அபாரமான இசை ஞானம் கொண்ட ஒரு இசையமைப்பாளர். பல இனிய பாடல்களை தமிழில் கொடுத்துருக்காரு, தெலுங்குலையும் பல இனிய பாடல்களை கொடுத்துருக்காரு. அவர் இசையமைத்த ஒரு சில பாடல்களை போன பகுதியில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. 1953 ஜாதகம் படத்துக்கு இசையமைக்கிறார் கோவர்தனம். எல்லா பாடல்களுமே ஹிட்டு. ஆனால் அதுக்கு பிறகு கோவர்தனத்துக்கு சரியான வாய்ப்பே கிடைக்கல. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா 1953 1957 வரைக்கும் அவருடைய அண்ணன் சுதர்சனத்துக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கார். 1959 வாசுமேனன்கிறவர் ஒரு வாய்ப்பு தர்றாரு கோவர்தனத்துக்கு. படத்தோட பேர் ஒரே வழி. இந்த வாசுமேனன் யார் அப்படின்னா, இவர் ஏவிஎம்ல மேனேஜராக இருந்தவர். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய சின்ன மாமனார் இவர். இவர் ஒரே வழின்னு ஒரு படத்தை தயாரிக்கிறாரு. ஹீரோ பிரேம் நசீர். அதில் கோவர்தனத்துக்கு ஒரு வாய்ப்பு தர்றாரு. ஒரே வழி படத்தில் ஒரு இனிமையான பாடல், அன்பும் அரணும் உயிரென கொண்டால் அதுதான் ஆனந்தம்னு கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. பி. சுசிலா மிக இனிமையாக இந்த பாட்டை பாடியிருப்பாங்க. படத்துல இன்னொரு பாடல் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. தீனார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதேன் அவினார் சுட்ட விடுங்கிற திருக்குறளை முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டை கொடுப்பாரு. அந்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, எத்தனை வழிகள் எத்தனை குணங்கள் எத்தனை விந்தை மனிதரடான்ட்டு திரு சி.எஸ். ஜெயராமன் அவர்கள் பாடியிருப்பாரு. வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்தும் ஒரு அருமையான பாடல். எத்தனை வழிகள் எத்தனை குணங்கள் எத்தனை விந்தை மனிதரடா. ஒரே வழி படம் கோவர்தனத்தை வாசுமேனனுடைய ஆஸ்தான இசையமைப்பாளர் ஆக்கியது. இதுல இன்னொரு பாடல் திரு எஸ்.சி. கிருஷ்ணன் பாடியிருப்பாரு, கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. பிறந்து வந்ததும் ஒரே வழி, நாம் பிரிந்து போனதும் ஒரே வழின்னு பாட்டு. இந்த பாட்டு படம் இந்த காலத்துல ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு. ஆனா இந்த படத்தோட பாடல் பிரதிகள் எதுவுமே இல்லை. பிறந்து வந்ததும் ஒரே வழி, நாம் பிரிந்து போவதும் ஒரே வழி. பிறந்து வந்த படத்துல பணத்தை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு கவிஞர் கண்ணதாசன். பணநாதா இன்ப குணநாதான்னு தொடங்கக்கூடிய அந்த பாட்டுல ஒவ்வொரு வரியுமே அவர் அனுபவிச்சு எழுதியிருப்பார். வாங்கி கொண்டு போனவர்கள் தருவதில்லை, இந்த வாசல் பக்கம் கூட அவர் வருவதில்லை. உன்னை சேர்த்து வைத்து கொண்டால் நிம்மதி இல்லை, தினம் தேடி தேடி அலைந்தவர்க்கு அமைதி இல்லை. இதுல இன்னொரு வரியை எழுதியிருப்பாரு. தற்குறிகள் பக்கத்திலே நீ இருந்தால் அவர் சரித்திரத்தில் வீரனாக வாழ்ந்திருவார். எப்பேற்பட்ட வரிகள் பாருங்க. இந்த வரிகள்லாம் இன்னைக்கும் பொருந்தக்கூடிய வரிகள். பணநாதா இன்ப குணநாதா, அப்பா பணநாதா இன்ப குணநாதா. 1960 வாசுமேனன் தயாரித்த திரைப்படம் கைராசி. ஜெமினி நேசன், சரோஜாதேவி நடித்த இந்த படத்துல பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. இதுல பி. சுசிலா பாடிய ஒரு இனிமையான பாடல், அன்புள்ள அத்தான் வணக்கம். அன்புள்ள அத்தான் வணக்கம், உங்கள் ஆயிழை கொண்டாள். கோவர்தனத்தோட இசை பயணத்துல கைராசி படம் ஒரு மைல் கல்லுன்னு சொல்லலாம். இதுல டிஎம்எஸ் ரொம்ப வித்தியாசமா ஒரு பாடலை பாடியிருப்பாரு. கூட பி. சுசிலா பாடியிருப்பாங்க. கண்ணதாசனோட வரிகள்ல ஒரு அருமையான சோக பாடல், கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னால் அன்றோ. கண்ணும் கண்ணும் பேசியதும் உன்னால் அன்றோ, இன்ப காதல். 1960 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன கைராசி படம் எம்ஜிஆர் சிவாஜி படங்களோட போட்டி போட்டு வெற்றி பெற்றது. அப்படின்னா அதுக்கு கோவர்தனத்தோட இசையும் ஒரு முக்கியமான காரணம். பி. சுசிலா குரல்ல ஒரு இனிமையான பாடல், காத்திருந்தேன் காத்திருந்தேன் காலமெல்லாம் காத்திருந்தேன். பி. சுசிலா குரல்கள்ல ஒரு ஓடப்பாட்டு, காதல் என்னும் ஆற்றினிலே கண்ணியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம் போகும் உலகம் என்றோ அப்படின்ட்டு ஜெமினிக்காக டிஎம்எஸ் குரலை மாற்றி ரொம்ப வித்தியாசமா பாடியிருப்பாரு. பட்டி தொட்டி எங்கும் பட்டை கலப்பை பாட்டு இந்த பாட்டு. காதல் என்னும் ஆற்றினிலே கண்ணியராம் ஓடத்திலே காலமெல்லாம் பயணம். 1962 பாசம் படத்தின் போதுதான் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன்கிட்ட ஒரு அசிஸ்டண்டா கோவர்தனம் ஜாயின் பண்றாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் மெல்லிசை மன்னர் கூட பயணம் பண்றாரு. போலீஸ்காரன் மகள் படத்தை தெலுங்குல கான்ஸ்டபிள் குத்ரு அப்படிங்கிற பேர்ல எடுத்தாங்க. அந்த படத்துக்கு இசையமைத்தவர் கோவர்தனம்.
இந்த படத்துல தான் ஜெயலலிதா அவர்கள் தெலுங்குல முதலாக அறிமுகமாறாரு. ஒரு நடன காட்சியில அறிமுகமாயிருப்பாரு. கோவர்தனம் என்ன பண்ணார் அப்படின்னா, தமிழ்ல மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் போட்ட மெட்டுக்களை அப்படியே தெலுங்குல பயன்படுத்திட்டாரு. அவரும் சொந்தமா ஒரு 2 மெட்டுகள் போட்டிருப்பாரு. కన్నులు ఆనందం కన్నెల వన్నెలు అందం కోసం కన్నులు ఆనందం. போலீஸ்காரன் மகள் படத்துல முத்துராமன் செஞ்ச கேரக்டரை தெலுங்குல ஜக்கையா பண்ணியிருப்பாரு. தமிழ்ல விஜயகுமாரி செஞ்ச கேரக்டர் வந்து தெலுங்குல கிருஷ்ணகுமாரி பண்ணியிருப்பாங்க. கோவர்தனம் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, தமிழ்ல வந்து எஸ் ஜானகியும் பிபிஎஸும் பாடியிருப்பாங்க இந்த மன்றத்தில் ஓடி வருங்கிற பாட்டு. இந்த பாட்டை தெலுங்குல கொடுக்கும்போது கோவர்தனம் என்ன பண்ணியிருப்பாருன்னா, எஸ் ஜானகிக்கு பதிலாக பி சுசிலாவை இந்த பாட்டை பாட வச்சிருப்பாரு. இந்த பதிவில் வந்து கோவர்தனம் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதன் தொடர்ச்சி நாளை பதிவில். நன்றி, வணக்கம்.